ஹைடா. ஜிகேஜிம் அந்த ஒரு ஒன் ஷாட் ஒன் போட்டிருப்பேன் இல்லையா, அதோட நெக்ஸ்ட் பார்ட். அந்த எல்லாத்தையும் ஓட்டிங் ஒன்று வச்சுருந்தேன். ஆளுக்கு உங்களுக்கு பிடிச்ச எஃப்எஃப் சொல்லியிருந்தீங்க, எதை போடலாம் அப்படிங்கிற மாதிரி. ரெட் த்ரெட், ஃபைண்டிங் இயர், கான்ட்ராக்ட் மேரேஜ். மோஸ்ட்லி எல்லாரும் சொன்னது கான்ட்ராக்ட் மேரேஜ். ஓட்டிங்கில் கூட 60-65 அப்படி இருக்கும். அதிகமாக கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் பார்த்துருவோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் சேனலை அப்படியே மறந்துடலாம். நான் அந்த சேனலில் இருக்க எஃப்எஃப்ஐ நான் தம்ப்லைன் சேஞ்ச் பண்ணி நியூ சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கான லிங்க்கு நான் இன்ஸ்டாவில் கொடுக்குறேன், வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் லிங்க்கு 2 days மட்டும்தான் இருக்கும். நான் லிங்க்கை எடுத்துருவேன். ரிலேஷன் இன்ஸ்டாவில் இருக்காங்க, ஸோ செக் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான். 2 days மட்டும்தான் நான் கொடுத்துருப்பேன், அதுக்கப்புறம் நான் ரிமூவ் பண்ணிருவேன். அதுக்குள்ளே நீங்கள் லிங்க்கை போய் செக் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டாவில் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் மேரேஜ் நியூ சேனலில் மட்டும்தான் வரும். 3rd ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதில் மட்டும்தான் வரும். இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ்லாம் அதில் கண்டினியூ பண்ணலாம். இதே போல் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்தால் இன்னொரு சேனலாக போயிட்டே இருக்குது. நான் இதுக்கப்புறம் இன்னொரு லிங்க்கை இன்னொரு சேனலும் கொடுக்க போகிறதே கிடையாது. இந்த சேனலாவது நம்ம சேஃபாக பார்த்துக்கணும், அதுக்காக மட்டும்தான். ஓகே, இதுவே ரொம்ப பேசிட்டேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் காலேஜ்க்கு வந்திருக்கீங்க எல்லோரும், அதாவது உங்கள் காலேஜில் இருக்க எல்லோரும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னு உங்களுக்கே தெரியல, சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க, ஒரு பொண்ணு உங்களை கிராஸ் பண்ணி, உனக்கு ஒரு தெரியுமா, பக்கத்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ரியா, காலேஜ் என்ட்ரன்ஸில் ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையன் வருவான்ல, அவன் தான் அவளோட லவ்வருன்னு நினைக்கிறேன். பட் இந்த ரித்தி என்ன தெரியுமா பண்ணியிருக்கா, அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தெரிஞ்சும் அவன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதனால் இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் சைலண்ட்டாக இருக்க அந்த பொண்ணும் உங்களை பார்த்து, ஓ இப்போ தான் தெரியுது எப்படி மேடம் காரில் வந்து இறங்குறாங்க. காட்ஸை சட்டனாக என்ன ரிச் ஆகிட்டாலான்னு நினச்சேன், பட் இதெல்லாம் இப்படி தான் வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உங்கள் காதில் விழுதா அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. பிகாஸ் எல்லோரும் ரியாவோட பாய் ஃப்ரெண்ட் கூட நீங்கள் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்க கூட கனெக்டில் இருக்கீங்க. அதனால அவங்க உங்களுக்கு பே பண்ணுறாங்க சம்திங் ஏதோ அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க. உங்களுக்கு புரியுது, நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. பிகாஸ் ரியா அவங்கக்கிட்ட சண்டை போடும்போது ரெஸ்ட் ரூம்குள்ளே 2 கேர்ள்ஸ், அவங்க புலி கேர்ள்ஸ், அவங்க இருந்திருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு எல்லாம் தெரிய வந்திருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, பட் நீங்கள் எதுவும் கண்டுக்கலாம், அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. இந்த டைம் ஜிகே உங்கள் பிக் எடுத்து வச்சா பார்த்துட்ருக்கா, ஜூம் அவுட் பண்ணி பார்த்துட்ருக்கா. என்ன தாண்டி வச்சுருக்க அந்த கண்ணில் நம்ம மயக்கிடுது. உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் டே நான் செத்துட்டேன்டி. இது லிப்ஸ் இருக்குது பார்த்தியா, என்னதான் இருக்கோ தெரியல. இந்த லிப்ஸா என்னால் டேஸ்ட் பண்ணாமல் இருக்கவும் முடியல. கூட படுக்கும் போதெல்லாம் ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி ஃபீல் ஆகுது. எங்கே இருந்தா எவ்வளோ நாள் உன் மேலே நான் ஆட்டிட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அப்சர்ஷன் எனக்கு அண்ணன், இந்த லிப்ஸு, உன் வாய்ஸு, பட்டில் நீ கொடுக்க பாரு சவுண்டு, எவன்டி அவன் உங்கள் ஃபோட்டோவை டச் பண்ணி இப்படிலாம் பேசிக்கிட்டே அவளை பற்றி நினச்சாலே எங்கெங்கோ ஏறுதோ. கால் பண்ணுவோம், எங்கே இருக்கான்னு மொபைல் எடுத்து உங்களுக்கு கால் பண்ணுறான். உங்கள் மொபைலில் டெஸ்கில் இருக்க ஆன் பண்ணி பார்க்குறீங்க. ஜேகே உங்களுக்கு கால் பண்ணுறான், சைலண்ட் பண்ணி
அக்கேன்னு வச்சிட்டீங்க. என்ன ஃபுல் ட்ரிங்க் போதும் எடுக்க மாட்டேன்றான். அக்கைன்னு கூப்பிடுறான். உங்ககிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல அவங்கெல்லாம், அதாவது உங்களை வெறுப்பேற்றுற மாதிரி பேசிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் மொபைலை அமுத்தி அமுத்தி வைக்கிறது பார்த்தியா, அங்கேருந்து கால் வந்துருச்சு போய் மேடம்க்கு. இது உங்கள் காதில் கேட்குது. கடுப்பில் நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. கோத்தோ என் ஃபோனை கட் பண்ணுறியா நீ அப்படின்னு அவன் கடுப்பில் காட்ஸுக்கு கால் பண்ணி, எங்கே இருக்கீங்க மேம்? காலேஜுக்கு வெளியே சார். ஃபோன் எடுத்துகிட்டு போய்ட்டு அவள்கிட்ட கொடுங்க. ஓகே சார் அப்படின்னு காட்ஸ் காலேஜ் வெளியே இருந்தா உள்ள உங்கள் கிளாஸ்க்குள்ளே வந்துட்டுருக்காங்க. நீங்கள் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. பிகாஸ் அலக்குதாதா அந்த மாதிரி உங்கள் மைண்ட் செட்டில் அது ஓட்டுது. கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்க. இந்த டைம் சிக்கி காட்ஸு மொபைல் எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. நீங்கள் உங்கள் மொபைலை பார்த்துட்ருக்கீங்க. அகைன் சிக்கி கால் பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பட் கால் வரல. இந்த மாதிரி விட மாட்டார் அவர். கால் எதுக்குலண்ணா அகைன் கூப்பிட்டு வரல. இன்னும் கால் பண்ணலை. நம்மளே மெசேஜ் பண்ணிடலாமா கிளாஸ்குள்ளே இருக்கான்னு அப்படின்னு உங்கள் மொபைலை கையில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் திங்க் பண்ணிட்டுருக்க அந்த டைம் மேம் நிமிந்து பார்க்குறீங்க. சரி காட்ஸுங்க எப்போவுமே வெளியே தான் இருப்பாங்க. இப்போனா எங்கே நின்றுட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. என்னாச்சு சார்? லைனில் எல்லோரும் காட்ஸே பார்க்குறாங்க. அவங்க உங்ககிட்ட மொபைல் கொடுக்குறாங்க. அதையும் பார்த்துட்டு எல்லோரும் ஒரு மாதிரி இதுக்காக அப்படி பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியுது. நீங்கள் டக்குன்னு மொபைல் வாங்கி, சார் நான் கிளாஸ்குள்ளே இருக்கேன். எதுக்கிட்டே கால் பண்ணா கட் பண்ண? சார் கிளாஸ்குள்ளே இருக்கேன் சார். எனக்கு அதெல்லாம் தெரியாதா? என் காலை நீ கட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேண்ணா. சார் அதான் சொன்னேனே சார், நான் இந்த கிளாஸ்குள்ளே இருக்கேன் சார். வீடியோ கால் பண்ண சார் கிளாஸ்குள்ளே உன்னை பார்க்கணுண்டி வீடியோ கால் பண்ண. இவ்வளோ நேரம் வாழக்கூடாதுன்னு தேம்பி இருந்துட்டும்பீங்க. சார் ப்ளீஸ் சார் கிளாஸ்குள்ளே இருக்கு சார். உன்னை பார்க்கணுண்டி, உன்னை பார்க்கணும், புரியுதா? ஏன்னா கத்த வைக்காத, டென்ஷன் பட வைக்காத. இல்லைன்னு வையன் முன்னாடி காட்ஸ் இருக்காங்களா? ஆமாம் சார். அவங்க கிட்ட சொல்லி தரன்னு இழுத்துட்டு வர சொல்லுவேன். அப்புறம் நேரில் பார்ப்பேன். இந்த வீடியோ கட் பண்ணுறேன் சார். தட்ஸ் குட் அப்படி சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிட்டான். நீங்கள் உங்கள் கண்ணு தொடச்சிட்டு மொபைல் அவங்கக்கிட்ட கொடுத்து வெளியே போகிறீங்களா? ஓகே மேம். கால் வந்தால் அட்டன் பண்ணுங்க, இல்லைன்னா சார் அகைன் எங்களை அனுப்புவாங்க. ஓகே நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் பேக் எடுத்துகிட்டு மொபைல் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்துட்டீங்க. எல்லோரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு நல்லாவே கேட்குது, நல்லாவே புரியுது. பட் நீங்கள் யாருக்கிட்டையும் எதுவுமே பேசலை. ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து வீடியோ கால் பண்ணுறீங்க ஜேகேக்கு. ஜேகே உங்கள் மூஞ்சை பார்த்துட்டே இருக்கான். ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பார்க்குறான். ஏன் தெரியல, உங்களை பார்த்துட்டே இருக்கான். உங்கள் கண்ணை சிமிட்டிகிட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரி பயந்த அப்படி பண்ணிட்டுருக்கீங்க. அவன் மொபைலை எதுக்கடி ஷேக் பண்ணுற அப்படி கேட்குறான். பயத்தில் உங்கள் மொபைல் கூட உங்கள் பேச்சு கேட்க மாட்டேங்குது. கதன்னு ஆடிட்டுருக்கு. என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? நீங்கள் ஒரு மாதிரி முழிச்சு அவனே பார்க்க என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான்னு கேட்டான். சுடி சார். நான் வாங்கி கொடுத்தது தானே, ரொம்ப அழகா இருக்கு அப்படி சொல்ல உங்கள் கண்ணு மூடுறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. எதுக்குடி இப்படி அழுவுற? நான் கிளாஸில் போய் படிக்கணும் சார். நான் வேணான்னு சொல்லலை. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான் கால் பண்ண. நீ எதுக்குல இங்கே பாடுறது? என்னால் நீ எல்லாமே இருக்க முடியாது, உன்னை பார்க்காம இருக்க முடியாது. ப்ளீஸ் எனக்கு கோஆப்ரேட் பண்ண, இல்லைன்னா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுவேன். சார் கிளாஸ்க்கு போகணும் சார். ஏன்டி இப்படி பண்ணுற நீ அப்படின்னு பல்ல கடிச்சு கத்த வரா. சார்
சார் ரெஸ்ட் ரூமில் இருக்க எல்லாரும் இருக்காங்க சார். ஆ பாரதி, என்னால் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதோ. உனக்கு எப்படி சொல்லி நான் புரிய வைப்பேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிக்க யாரோ உள்ள வராங்க சார். நான் நான் அப்புறம் பேசிட்டோமா? சரி, கிஸ் கொடுத்துட்டு போ சார். கிஸ் பண்ணிட்டு போடே. கிஸ் எப்படி சார்? நான் கொடுக்குறேன்ல அந்த மாதிரி கொடு அப்படின்னு மொபைல் கிட்ட க்ளோஸாக வந்து கிஸ் பண்ணிட்டு கொடு சார். கொடுதே சார். சார் எல்லாரும் இருக்காங்க சார். ஹெட்செட் வேர் பண்ணிட்டு நீங்கள் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப பொறுமையாக. ஆல்ரெடி எல்லாரும் தப்பாக பேச இதை மாதிரி தான் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். கேங்காக உள்ளே வந்து வெளியே போயிட்டு மேக்கப் பண்ணிட்டு மிரர் நின்றுட்டு உங்களை பார்த்துட்டு கிராஸ் பண்ணி போயிட்டு எல்லாரும் அப்படி இருக்க. நீங்கள் மட்டும் தான் கிட்டத்தட்ட ½ மேலே ரெஸ்ட் ரூம்குள்ளேயே இருக்கீங்க. சிக்கிக்கிட்ட பேசிக்கிட்டே ஃபைனலாக கிஸ் பண்ண சொல்கிறான். அவ்வளோதான் திணறீங்க, முழிக்கிறீங்க. ரதி, உன்னை நான் கிஸ் பண்ணி கேட்டேன், இன்னும் கொடுக்கல. சரி, எல்லாரும் இருக்காங்க சார். ஸோ வாட்? கொடு சார். சார் ப்ளீஸ் சார். 10 வாட்டி சொல்லணும்னு நினைக்கிறேன். சரி, ரெஸ்ட் ரூமில் தானே இருக்கேன், வெயிட் பண்ண. கார்ட்ஸ் அனுப்பி உன்னை கூப்பிட்டு வந்து நான் நேர்லேயே எல்லாம் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல கொடுக்குறேன் சார், கொடுக்குறேன். அவன் உங்களே பார்க்குறான். நீங்கள் யாராவது உங்களை பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு பொறுமையாக அவன் எப்படி பண்ணியிருப்பானோ அதே மாதிரி உங்கள் மவுத்லாம் கூச்சிட்டு கேமரா கிட்ட வந்து பச்சை குச்சிட்டு கொடுத்துட்டேன் சார் அப்படின்னு நீங்கள் ஸ்க்ரீனே பார்க்க எப்படி தரமாக இருக்கு. இது என்னமோ தெரியல, ஏதோ லாங் டிஸ்டன்ஸ் என்ன ஃபீல்னே தெரியல ரதி. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க. நீங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டில் 2-3 கேர்ள்ஸ் நின்றுருக்காங்க. நீங்கள் கிஸ் பண்ணதை பார்த்துட்டாங்க. உங்கள் கண்ணு அங்கே தான் இருக்கு. சிக்கி அவன் ஃபீல் பண்ணி பேசிட்டு உங்களை பார்க்குறான். ஏய், நான் எப்படி பேசிகிட்ருக்கேன், என்னடி எங்கே பார்த்துட்ருக்க அப்படி கேட்குறான். உங்கள் கண்ணு இல்லை தெரிஞ்சவங்க அதான் தெரியுமே அப்படிங்கிற மாதிரி கிராஸ் பண்ணி போக அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. என்னடி அது வந்துட்டாங்களா? நீங்கள் எதுவுமே பேசாமல் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க. சரி, நீ கிளாஸ்குள்ளே போ அப்படியே சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணுறான். பார்த்துட்டு ஆயிடுச்சா? உங்கள் பேக்கில் இருந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸு போடுறீங்க. ஜெக்கி வாங்கி கொடுத்த ட்ரெஸ் உங்களுக்கு ஏன்னு தெரியல, பிடிக்கல. ரிமூவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டு முடிச்சுட்டு பேக்கை வந்து எடுக்கும் போது ரெஸ்ட் ரூம்குள்ளே ரேயா வரா. ரேயாவை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. அவகிட்ட பேசவே இல்லை. ரேயா, உங்களை பார்த்த மாதிரி நடந்து வந்த ஐம் சாரி ரித்தி, நான் இது ஏதோ வேணும்ட்டு பண்ணல. அன்றைக்கி நான் ரூமில் பார்த்த உடனே எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் தெரியாமல் திட்டேன் உன்னை. அன்றைக்கி ரெஸ்ட் ரூமில் நம்மளை தவிர வேறு யாராவது ரூமுக்குள்ளே இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க நீங்கள் ரித்திவே பார்க்குறீங்க. உங்களுக்கே தெரியல இருந்தாங்களா இல்லையா, எதுவுமே உங்களுக்கு தெரியல. இல்லை, நான் இன்றைக்கி கேன்டீன் போனேன்னா உன்னை பற்றி கொஞ்சம் பேடாக பேசினதை கேட்டேன், அதான் கிளாஸுக்கு போனேன், நீ ரெஸ்ட் ரூம்குள்ளே இருக்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறா. ஐம் சாரி ரித்தி, நான் ஓராறையே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. நான் இது வரைக்கும் உன்னை பார்த்தது கிடையாது. பட் நீ இந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு தெரியும். சடனாக உன்னை அவன் கூட பார்க்கும்போது எனக்கு கோவம் வந்துருச்சு. நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? பட் அவன் யாருன்னு எனக்கு தெரியும். உன்னை நம்பியிருக்கணும் இல்லையோ, நான் என் ஆளை நம்பியிருக்கணும். தேவையில்லாமல் நான் வந்து உன்னை தப்பாக பேசிட்டேன். எனக்கு கோவம் என்னால் பொறுத்துக்க முடியல. எனக்கு தெரியும் அவன் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு. பட் ஏன் எனக்கு ஜெலஸாக ஃபீல் ஆச்சு எனக்கு தெரியல அப்படின்னு ரேயா நிறைய பேசுகிறா. ஜம்மன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான், ஏதோ ஒரு ஹோப் இருக்குது.
ஆனாலும் ரூமுக்குள்ளே பார்த்தது ஒரு மாதிரி பயம் ஜெலஸ்னி அதில் தான் உங்களை அப்படி பேசியிருப்பா. இப்போ அவ உங்கள் முன்னாடி சாரி கேட்டுட்டு இருக்க உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. இந்த அளவுக்கு நீங்கள் அவரை நம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி கண்ணில் தண்ணி வருது. நீங்கள் ரேயாவை பார்த்துட்டே இவ்வளோ நேரம் ஜிகே உங்ககிட்ட கிஸ் கேட்டு உங்களை ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பான் இல்லையா, அதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு அவன் நல்லவனே கிடையாது, நீங்கள் அவங்கள நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்ல தோணுது. பட் சொல்லாமல் அமைதியாக நின்றுட்டுருக்க ரியா கண்ணு உங்கள் பேக் கிட்ட போட்டு, ஏய் என்னது அங்கே ஜெகி வாங்கி கொடுத்த ட்ரெஸ் இருக்கு அதுதான் கேட்குறாங்க போல. லாஸ்ட் டைம் கூட ட்ரெஸ்ஸு மேக்கப் அப்படி சொல்லிட்டு நிறைய அவங்கள ஒரு மாதிரி பேசியிருப்பா இல்லையா, அது ஞாபகம் வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸில் கை வைக்க. பட் ரேயா ப்ரெக்னன்சி கிட்ட எடுத்த டபுள் லைன் இருக்கு பார்த்துட்டு உங்களை பார்க்குறா. உயிரே போச்சு உங்களுக்கு. ரித்தி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படி கேட்க உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி பார்த்துட்டோமா நீங்கள் அவளையே பார்க்குறீங்க. ப்ரெக்னெண்ட்டா அந்தளவுக்கு க்ளோஸாக இருக்கிறீங்களா ரெண்டு பேரும்? நீங்கள் எதுவுமே பேசல. இவ்வளோ நேரம் உங்ககிட்ட சாரி கேட்டுட்டு இருந்திருப்பா. உன்னை திட்டினது தப்பே கிடையாது. அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் நான் இருக்கேன் ப்ரெக்னென்ட் அப்படின்னு ரேயா அழுறா. உங்கள் பேக்கை டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் அவளை பார்க்கவே இல்லை, அமைதியாக இருக்க. கொஞ்ச நேரம் கூட ஆவாங்கல்ல அந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில போயிட்டா. அவங்களுக்கு இப்போ காலேஜ் கூட முடியல. பட் காலேஜ்லேருந்து வெளில வரீங்க, கார்ட்ஸ்லாம் வெளில இருக்காங்க. நீங்கள் கார்ட்ஸ்கிட்ட வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல அவனுங்க ஓகே மேம் அப்படிங்கிற மாதிரி காரில் ஏறி உட்காடுறானுங்க. பிகாஸ் ஜிம்மன் வரல இன்னும். உங்களுக்கு இன்னும் காலேஜ் முடியல. ஜிம்மன் வருவான், உங்களை கூப்பிட்டு போவான். அது போல் தானே போவீங்க. ஸோ சைலண்ட்டாக இருக்கீங்க. அந்த கார்ட்ஸை பார்த்துட்டு அவனுக்கு போயிட்டு காரை எடுத்துட்டு மேம் சார் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர, நானே போய்க்கிறேன், நீங்கள் வர வேணாம் அப்படின்னு பஸ் ஸ்டாப் பக்கமாக போகிறீங்க. ஓகே இங்கே வாங்க உங்கள் கார்லேயே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க சொல்ல, நெக்ஸ்ட்டு காரில் வந்து ஏறுனீங்க. நெக்ஸ்ட்டு வீட்டில் ஒரு மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. என்ன பேசுதுன்னே ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியல. அவ்வளோ கொல்லுப்போம் கண்ணை மூடிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. ஜிக்கிட்ட இருந்து கால் வருது. மொபைலில் பார்க்குறீங்க. ஜிக்கின்னு தூக்கி போட்டு உடச்சிட்டிங்க மொபைலில். அவன் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்த கட்டான உடனே அகைன் கட் பண்ணுறாளா. நெக்ஸ்ட்டு கார்ட்ஸுக்கு கால் பண்ணுறான். அவள்கிட்ட எடுத்து ஃபோனு கொடுங்க. அவங்கெல்லாம் வீட்டு வெளில நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ ஜிகி சொல்ல நெக்ஸ்ட்டு உள்ளே வரானுங்க. டோர் நாக் பண்ணுறாங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஜிகி லைனில் இருக்கீங்களா, அவள்கிட்ட மொபைல் கொடுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு கத்துறான். சார் மேம் உள்ளே லாக் பண்ணிட்டாங்க டோரு, தட்டிகிட்ருக்கோம் இன்னும் ஓப்பன் பண்ணல சார், ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி அவன் அகைன் தட்டுறான். ஜிகே இப்போ வீட்டில் இருக்காளா? ஆமாம் சார் அப்படி சொல்ல ஜிகே டைமை பார்த்துட்டு இந்த டைம் அவளுக்கு காலேஜ் இருக்கும்ல, மார்னிங் கூட காலேஜில் தானே இருந்தா, இப்போ எங்கே அப்படி? இல்லை சார் மேம் வந்து வீட்டுக்கு போகலான்னு சொன்னாங்க, நெக்ஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஓகே எதனா ப்ராப்ளமா? தெரியல சார், ஆனால் டோர் லாக்கில் இருக்குது, ஓப்பன் பண்ண மாட்டேன்றாங்க அப்படி சொல்ல ஜிகேவை பயந்துட்டான். என்னவா இருக்கும் தெரியல அப்படி சொல்லிட்டு டோர் உடைங்க, நெக்ஸ்ட் நான் வந்துட்டுருக்கேன் அப்படி சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு வேகமா அங்கேருந்து கிளம்புறான். எங்கள் ஜிம்மன் இப்போ தான் காலேஜ் முன்னாடி நின்றுருக்கான். ஸ்மோக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். அவனுக்கு தெரியாது நீங்கள் எங்கேருந்து கிளம்புனதை. வந்து நின்று ஸ்மோக் பண்ணிட்டேன். எப்போவுமே கார்ட்ஸ் நின்றுருப்பாங்க, இப்போ என்ன காணோம் அப்படிங்கிற மாதிரி மொபைலை செக் பண்ணிட்டு நீங்கள் இருப்பீங்க இல்லையா, அதாவது உங்களுக்குன்னு கார்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான் ஜேகே. அவனுங்களுக்கு கால் பண்ண அவனுங்க தான் டோரு உடச்சிட்ருக்கானுங்க. ஸோ ஜிமன் காலை பிக் பண்ணலை, என்ன ஃபோன் எடுக்க மாட்டேன்றானுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் செக் பண்ணிட்டுருக்க. இந்த டைம் ரயா வரா. ஜிமன் ஃபோனை டயல் பண்ணி காதில் எடுத்து வச்சுட்டு அவன் கேட் கிட்ட பார்க்க ரொம்ப சோகமா அப்படி நடந்து வரா. ஜிமன் பார்க்குறான். ஜிமனுக்கு நீங்கள் பண்ணது அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கோம். இப்போ ஞாபகம் வருது, நேற்று பண்ணது. உங்கள் ஷர்ட்டை நீங்கள் கழட்டி இருப்பீங்க. அவன் அதை வந்து ரெண்டு பக்கமும் பிடிச்சி
என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கத்தியிருப்பான் இல்லையா? இப்போது உங்களை பார்க்கும்போது அந்த ஞாபகம் வருது. நீங்கள் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு ரொம்ப பொறுமையாக நடந்து வரீங்க. சமன் பார்த்துட்டே இருக்கான். ரொம்ப டல்லாக இருக்கீங்க. எதனால் எப்படி இருக்கீங்க அவனால் ஃபீல் பண்ண முடியுது. சைலண்ட்டாக இருக்கான். பட் நீங்கள் அங்கேருந்து வந்து அவனையும் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கீங்க. ஜமான் திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்களா அதான் அப்படிங்கிற மாதிரி அவனே தள்ளி தள்ளி விட்டாலும் அவன்கிட்ட வந்துகிட்டே இருப்பீங்க, சிம்பிங்கிட்டே இருப்பீங்க. இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்பீங்க. ரித்தி அவன் கூட பார்த்ததுலேருந்து ஏன் அவன் கூட இருக்க அப்படி கேட்குறீங்க. சண்டை போட்டிருப்பீங்க. லாஸ்ட் டைம் கூட அவன் கூடலாம் இருக்கிறத என்னால் பார்க்க முடியாதா? உனக்கு ஒரு கேர்ள் வேணும்னா நான் இருக்கேன், என் கூட இரு. நீங்கள் சொன்னது இப்போ கூட அவன் காதில் கேட்குது. பட் இப்படி நடந்து போகிறீங்க. ஒரு மாதிரி திரும்பி உங்களை பார்க்குறான். உங்களை அவன் அடிச்சிருப்பான். மேபி அந்த கோவமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். பட் நீங்கள் இப்படி இருக்கிறது என்னமோ தெரியல, அவனுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா. சைலண்டாக உங்களை பார்க்குறான். அங்கேருந்து நடந்து போயிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் பஸ்ஸில் ஏறிட்டீங்க. ஸோ அவன் ரித்தியை தேடி காலேஜ்குள்ளேயே வர ஆரம்பிச்சிட்டான். உங்கள் கிளாஸில் வந்து கேட்குறான். எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ ஒரு மாதிரி வியடா அப்படிலாம் பார்க்குறாங்க. பச்சமன் எதுவுமே கண்டுக்காம பிரின்ஸிபல்கிட்ட கேட்க அவள் கிளாஸ்லேருந்து பாதியில் போயிட்டா அப்படிங்கிறத நியூஸ் இப்போ வருது. பாதியில் போயிட்டாளா, எங்கே போயிட்டா தெரியலையே. ஜேகே அவனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு ஜேகேக்கு கால் பண்ணான். ஜேகே சொல்கிறான், நான் ஒன்று சொல்கிறேன், கூப்பிடாத. ரித்தி காலேஜில் இல்லை அப்படி சொல்ல. ஜேகே நான் இப்போ அவளை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். வீட்டுக்கு வந்திருக்கா போல, என்ன ப்ராப்ளம் தெரியல. டூர் லாக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண மாட்டேன்றாலாம். நான் போய் என்ன செக் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன், நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி. சிக்கன் ரொம்ப பதட்டமாக பேசிட்டே அங்கேருந்து போகிறான். சிம்மனுக்கு என்னவா இருக்கும் அவனுக்கு தெரியலனாலும் சிக்கி போகிறான் இல்லையா, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவன் வீட்டுக்கு போயிட்டான். ரூம்குள்ளே வந்து டோர் லாக் பண்ணிட்டு சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு ரித்தி கையில் இருந்த அந்த கிட் மட்டும்தான் உங்கள் நினப்பில் இருக்கு. ப்ரெக்னென்ட் ஆகிட்டாளா, அவ்வளோதான்ல. அவ்வளோதான். அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கீங்களா ரெண்டு பேரும். ப்ரெக்னென்ட் ஆகிறவளுக்கு என் மேம் உனக்கு என்ன பிடிக்கல. இன்ச்சு இன்ச்சு அவனை நான் ஃபீல் பண்ணிருக்கேன் ஜிம்மன். எனக்கு என் என் அண்ணனுக்கு அப்புறம் உன்னை தான் பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன உனக்கு பிடிக்கல. உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன்ல. ஏன் ஜிம்மன் இப்படி இப்படி பண்ணிட்டேன், அவ்வளோதானா? நீ என்கிட்ட வர மாட்டியா? நான் நிறைய வாட்டி திங்க் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. இப்போதைக்கு எதுவும் யூஸ் இல்லைல்ல. என்கிட்ட நீ எப்போவுமே சொல்லுவ உனக்கு பிடிக்கலன்னு. நீ பார்க்குறது அப்படி இருக்காது. எனக்கு கேர் பண்ணுற மாதிரி பார்ப்பேன், லவ் பண்ணுற மாதிரி என்ன பார்ப்பேன். உன் வாய் மட்டும்தான் என்னை பிடிக்கலன்னு சொல்லு. பட் உன் கண்ணு அப்படி சொல்லாது ஜிம்மன். இப்போ உன் கண்ணு என்னமோ தெரியல என்னை லவ் பண்ணது அப்படி சொல்லுது. இங்க ஹார்ட்ல இது இது முட்டாள். நீ என்னை லவ் பண்ணல, பட் இது சொல்லுது நீ நான் லவ் பண்ணுறேன். இப்போ கூட சொல்லுது நீ என்ன லவ் பண்ணுறங்க. யாரும் இன்னொரு பொண்ணு கூட இவ்வளோ க்ளோஸாலாம் இருக்க மாட்டாங்கல்ல. அதுவும் அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகுற அளவுக்கு நான் கூட நினச்சேன் வேற ஏதாவது ரீசன் இருக்கும். நம்ம முட்டை மாதிரி எதுவும் திங்க் பண்ண வேணாம் நிறைய நினச்சேன். பட் அப்பெல்லாம் இல்லைல்ல. அப்படிலாம் நிறைய திங்க் பண்ணுறீங்க. ஹெவியாக இருக்கு உங்களுக்கு ஹார்ட்லாம். ஏன்னு தெரில, ஜிம்மனுக்குமே ஒரு மாதிரி ஹெவியாக அந்த ஃபீல். அவன் உங்கள் வீட்டு என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கான். கார்லேருந்து கீழே இறங்குறான். வீட்டை பார்த்துட்டே இருக்கான். வீட்டில் லைட் எரியுது. உள்ளே இருக்கா
அப்படி தோணுது. ஜெமனுக்குமே அம்மா அப்பா அப்படிலாம் யாருமே கிடையாது. அவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பர்சன், சிக்கி மட்டும்தான். சிக்கி தான் அவனுக்கு எல்லாமே. அப்படி இருக்கும்போது அவனோட தங்கச்சி நீங்கள், உங்கள் மேலே அந்த ஃபீலிங்ஸ் அவனுக்கு வேணாம் அப்படி தோணுது. உங்கள் மேலே லவ்லாம் அப்படியே போட்டு பூட்டி வச்சுக்கிறான். எக்ஸ்போஸ் பண்ணுறது கிடையாது. அந்த ஃபீலிங்ஸ்லாம் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது கிடையாது. நீங்களாம் அவன்கிட்ட பேச வந்தாலும் உங்களை அவாய்ட் பண்ணுவான். என்னதான் அவன் வாய் அவாய்ட் பண்ணாலும் அவன் கண்ணு அதால் போய் சொல்லலாம் முடியாது இல்லையா? அவன் இங்கே நின்று நிறைய திங்க் பண்ணுறான். உங்களுக்கு கூட சிம்மனை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு சம்மான்சம் எப்படி இருக்கான் பாரு, அவன் பார்த்த ஃபர்ஸ்டில் இது தோணி இருக்கும். நெக்ஸ்ட்டு அவன் சிக்கி கூட வரும்போது உங்ககிட்ட பேசும்போது க்ரஷ் அப்படி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அது க்ரஷ்ல இருந்து லவ்வாக டெவலப் ஆகிருக்கும். பட் ஜம்மனுக்கு அப்படி கிடையாது. உங்களை பார்த்த உடனே அந்த மேரேஜ் பண்ணணும் அது அவனுக்கு அப்பவே தோணி இருக்கும். ஏன்னு தெரியல, இது வரைக்கும் எந்த பொண்ணுக்கிட்டேயும் இல்லாத அந்த ஃபீல் உங்களை பார்த்த அந்த ஜஸ்ட் அந்த செகண்ட் அவனுக்கு அது ஃபீல் ஆகிருக்கும். உங்கள் கண்ணு அவன் நல்லா பார்ப்பான். உங்களை நீங்கள் பார்க்காத நேரத்தில் உங்களை பார்த்துட்டே இருப்பான். நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் அவன் திரும்பிடுவான். அவனுக்கு ஏன்னு தெரியல, உங்கள் மேலே அந்த ஃபீலிங்ஸ் அவனுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது அப்படி தோணி இருக்கும். அவன் அன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணி வந்திருப்பான். நெக்ஸ்ட் டே அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் ஜெமன்கிட்ட க்ளோஸாக வரும்போதெல்லாம் ஏன்னு தெரியல, அவன் ஹார்ட் பீட் ரொம்ப ஹெவியாக அப்படி துடிக்கும். அவன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டிங்காக உங்களை பார்க்குவான். உங்ககிட்ட பேசும்போது உங்கள் கண்ணை பார்த்து பேசுவான். நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்த்து பேசிக்கிட்டே இருப்பீங்க. பிகாஸ் அவன் அப்போது பா என்ன பையன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அப்படிங்கிறதுனால நீங்கள் அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் பேச உங்கள் வாயை பார்ப்பான். அவ்வளோ க்யூட்டாக பேசுவீங்க. நிறைய டைம் உங்களை பைக்லலாம் காலேஜ் கூப்பிட்டு வந்திருக்கான் ஜேகே சொல்லி. இன்னமும் தெரியல, ஒரு மாதிரி அந்த பதட்டம் உங்கள் தைஸ் அவன் பேக்கில் டச் ஆகும்போது அந்த தயக்கம். நீங்கள் ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது ஜஸ்ட்டு அவங்ககிட்ட போய் ஹிட் ஆகிட்டு கொஞ்சம் பேக்கில் வருவீங்க. அது அவனுக்கு ஃபீல் ஆகும். ஸ்லிப் ஆகி நீங்கள் அவன் ஷோல்டரில் கை வைக்கும் போதும் வேறு மாதிரி அவனையே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஃபீலிங்ஸ் நாளுக்கு நாள் வளர அங்கே தான் அவன் கண்ட்ரோல் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பான். நீங்கள் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதுனால உங்களை அவன் அவாய்ட் பண்ணலை. அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் நிறைய வரதுனால உங்களை அவன் அவாய்ட் பண்ணியிருப்பான். பிகாஸ் ஜேகேக்காக இன்றைக்கி நீங்கள் காலேஜிலேருந்து ஒரு மாதிரி சோகமாக வெளியே வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அது ஜெம்மனுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு நீங்கள் அப்படி வந்தது. ஸோ வீட்டுக்கு வெளியே வந்து நின்றுருக்கா. வீட்டுக்குள்ளே போய் பேசலாமா, என்ன கேட்கலாமா, என்னன்னு கேட்குறது, என்னன்னு சொல்கிறது, அவள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்மள்ட்ட ஆன்சர் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்க் பண்ணிருக்கான். இதே டைம் நீங்கள் உங்கள் கண்ணெல்லாம் தொலைச்சிட்டு எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்டுடணும். எதுக்கு வெளியே வச்சிட்ருக்கணும், கேட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வீட்டுக்குள்ளேருந்து வெளில வர ஜெமன் உங்கள் வீட்டுக்குள்ளே வரத்துக்கும் கரெக்டாக இருக்குது. 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க.